யார் இந்த சமயபுரம் மாரியம்மன் தெரியுமா? பொதுவா நம்ம எல்லாருமே சொல்ற ஒண்ணு, சமயபுரம் மாரியம்மன் அப்படிங்கிறது ஒரு இந்து தெய்வம். அந்த பார்வதி தேவியோட இன்னொரு மறு அவதாரம் அப்படின்னு. ஆனா நம்ம வரலாற்றுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு தடவை மாயாசுரன் அப்படிங்கிற நோய்களின் அதிபதியா இருக்கிற ஒரு அரக்கன் இந்த உலகம் ஃபுல்லா ஒரு நோயை பரப்பி மக்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்திருக்கான். அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் கடவுள் நம்பிக்கை இருக்கோ அவங்க எல்லாரும் லைக் பண்ணுங்க. அதோட உங்களுக்கு பிடிச்ச கடவுள் யாரு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இதெல்லாம் இருக்க மக்கள் கஷ்டப்படுறத பார்த்த பார்வதி தேவி மாரியம்மனா அவதாரம் எடுத்து மக்களை காப்பாத்துறதுக்காக பூலோகம் வந்து மாயாசுரன் அப்படிங்கிற அந்த அரக்கனையே அழிப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் அந்த மாரியம்மனே மக்கள் அசூரி அப்படிங்கிற ஒரு கொடிய அம்மை நோயால அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நான் தான் பாதுகாப்பா இருக்கணும், அதனால என்ன இந்த இடத்த விட்டு வேறொரு இடத்துல தனி சன்னதியில அம்மனை வழிபடுங்க, நானே ஒளியா இருந்து மக்களை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரினே இவங்களும் அம்மனை எடுத்துக்கிட்டு வேற ஒரு இடத்துக்கு போகும்போது தான் தலைவிருச்சமா இருக்கிற வேப்ப மரங்கள் நிறைஞ்ச இடமா இருக்கிற சமயபுரத்தோட இல்லையே மாரியம்மன் தேர்ந்தெடுப்பாங்க. அதனாலதான் அவங்க சமயபுரத்து மாரியம்மன். இப்படிப்பட்ட உன்னை பத்தி இந்து புராணங்கள்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எல்லா ஊர்ல இருக்கிற மாரிக்கும் தலைவியே அந்த சமயபுரம் மாதிரி தான் அப்படின்னும், அந்த பக்தர்களுக்காக தானே பச்சைப்பட்டி விரதம் இருக்கிற ஒரே அம்மன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.